வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பூரி பாருங்கள் சூப்பராக உப்பலாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவக்க எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூடான சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவுங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான பூரி உப்பலாக இருக்கும். இல்லை கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே சப்பாத்திக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக பிசையணும், அது சுடு தண்ணி விட்டு பிசையணும். சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி நான் போடுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி நான் போடுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பூரி பாருங்கள் சூப்பராக உப்பலாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவக்க எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூடான சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவுங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான பூரி உப்பலாக இருக்கும். இல்லை கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே சப்பாத்திக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக பிசையணும், அது சுடு தண்ணி விட்டு பிசையணும். நம்ம ஒரு பீட்ரூட் வச்சு ஒரு கூட்டு பண்ணிக்கலாம், சிறுபருப்பு வச்சு. இப்போ நான் வந்து 1/2 கிலோ பீட்ரூட்டை கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் சிறுபருப்பு தண்ணியில் கழுவிட்டு சரி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கி விட்டு ஒரு 2 விசில் மட்டும். இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கு முட்டை வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பருப்பெல்லாம் போட்டு வெடிக்க வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் அவரைக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு புளிக்குழம்பு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு, கத்திரிக்காயும் நல்லா தண்ணியில் அலசி போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் மசாலா போட்டுக்கலாம். புளிக்குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாசிப்பருப்பும் பீட்ரூட்டும் வெந்துருச்சு, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் எடுத்து நல்லா சுண்டை வற்றணும். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் பூண்டு ஜீரகம் போடணும். இப்போ இதில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இப்போ சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு கூட்டு பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஜீரகம் பூண்டு போட்டாச்சு. இப்போ பாசிப்பருப்பும் பீட்ரூட்டும் நான் வேக வச்சிட்டேன் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு. இப்போ வெங்காயம் தாளிப்பு போட்டுட்டு இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் கூட்டுக்கு. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கெட்டியாயிரும், சீக்கிரமாக நல்லா இறக்கிட்டு சூப்பரான பாசிப்பருப்பு கூட்டு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான பாசிப்பருப்பு சிறுபருப்பு கூட்டை நமக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. காரசாரமாக இது இனிப்பாக இருக்கும், நம்ம அது காரக்குழம்பு வச்சுருக்கோம், சூப்பராகவும் இருக்கும். இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், போடுறேன், லிங்க் கொடுக்குறேன். அது போக இந்த பக்கம் பாருங்கள் சூப்பரான நமக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் அவரைக்காய் போட்ட காரக்குழம்பு முட்டை அவிச்சு போட்டிருக்கேங்க. சூப்பராக இருக்கும் இன்றைக்கி.